மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். மன வேற்றுமைகள் என்பது பெரிய அளவு விலகக்கூடிய ஒரு இனிமையான ஒரு சூழல் தென்படுகிறது. மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகைமை உணர்ச்சி அதெல்லாம் மாறுபடக்கூடிய ஒரு சூழலும், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் தெரிகிறது. மேலும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீட்டை அலங்காரப்படுத்துவதற்காக அந்த பொருட்கள் வாங்குவது போன்ற செலவுகளும் ஏற்படும். ஆனால் அதெல்லாம் ஒரு விதத்தில் சுப செலவுகள்னு எடுத்துக்கலாம். அதனால் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல தினம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி வரும். சில சிறு பயணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். இப்போ திருமண விஷயமாக உங்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தால் அந்த திருமணம் உறுதிப்படக்கூடிய அளவுக்கு நல்ல செய்திகள் சேர்ந்து மனசுக்கு சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் ஒரு இனிமையான சிறப்பான தினம்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், சந்தோஷங்களாக நிறைந்த ஒரு சில நல்ல செய்திகள், நிகழ்வுகள், திருமணம் நிச்சயிக்கப்படாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு நல்ல ஒரு வரன்கள் அது திருமணம் நிச்சயத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள், அது வெற்றி பெறுவது, திருமணம் நிச்சயிப்பது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலும் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு நிதானம், அப்புறம் ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கக்கூடிய அளவில் சிறப்பான பேச்சினால் பல சாதனைகளை புரியக்கூடிய நல்ல தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் சில சூழல்கள் அமையிறது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சில தன வரவும் உங்களுக்கு சேரும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது விளங்குகிறது. சில தீராத சிக்கல்கள் கூட தீர்வதற்கான ஒரு வழிமுறைகள் தென்படுகிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான தினம். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும்பாங்க, அது மாதிரியான ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் வெளிநாடு போவதற்காக சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திராஷ்டம தினமாகத்தான் வருகிறது. அதனால் நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளுமே ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்து எடுப்பது நல்லது. முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும் பொழுது சற்று நிதானமும் எச்சரிக்கையும் ரொம்ப தேவை. சில நேரங்களில் நமக்கு சரியான முறையில் இந்த சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரியாத போது அவசரப்பட்டு சில முக்கிய முடிவுகள், அதாவது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பது போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுத்தால் அதுக்கு ஓரளவுக்கு அனர்த்தமாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் அந்த மாதிரியான நீண்ட, அதாவது என்ன சொல்லலாம், ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடியதும்பாங்க, அது மாதிரி பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முடிவுகளை சற்று யோசித்து நிதானமாக இன்னும் தள்ளி கூட போடலாம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பையும் நன்மையும் தரும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான திருப்பங்கள் நிறைந்த தினம்னு சொல்லலாம். நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமுமே அர்த்தமுள்ளதாக இருக்கும். சரியான முறையில் அது விரிவடையும். ஒரு புதிய தொழில் ஆரம்பிப்பது,
நண்பர்களோட சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே இதில் அடங்கும். வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் விளங்குகிறது. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த தினம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு உருப்பெற்று நடக்கக்கூடிய ஒரு தன்மையும், மேலும் பல நாட்களாக சந்தித்து கொண்டிருந்த சில தோல்விகள், ஏமாற்றங்கள், இதிலேருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளையும் கொண்ட ஒரு அற்புதமான தினமாக இது விளங்குகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் தைரியம் ஜாஸ்தி இருக்கும். உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள். மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்லபடியாக இருக்கும். வாழ்க்கை வியாஜ்யங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். நமக்கு தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லேருந்து நம்ம வெளிவருவதற்கும் அதை நீக்குவதற்கும் உகந்த அற்புதமான தினமாக இது உங்களுக்கு வழங்குகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, புதுசாக வண்டிகள் வாங்கிறது, அதாவது நமக்கு நல்ல ஒரு வரவு, எதிர்பாராத நல்ல வரவுகள், நம்ம வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவில் இருப்பதால் ஒரு சுப செலவுகள்னு கூட சொல்லலாம். அது போன்ற ஒரு அருமையான தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வழக்கமான ஒரு நிலையிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய வகையில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச இடங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் சொல்லுவாங்க, அது கிடைக்கிற ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு என்பது நிச்சயமாக உண்டு. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட செலவுக்கு அந்த தன வரவு என்பது ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் சரியான முறையில் செலவு செய்வீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஒரு பெரிய அளவில் தீர்ந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. குடும்பத்தில் இருந்த ஒரு பகை உணர்ச்சிலாம் மறைஞ்சு ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அதனால் மனசில் உற்சாகமும் சந்தோஷமும் பெருகும்.